21 ககரம் அதாவது டி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். அதிகமாக உங்களுக்கு வினாத்தாள வருவது ககரம் தான். ஆனால் எழுத்து வெவ்வேறு இடங்கள் ஒலிக்கின்ற பொழுதோ வல்லினம் மெல்லினம் இடையினம் போன்ற இடங்கள் ஒலிக்கின்ற பொழுதோ அதுக்கு ஹெச் ஜி என்ற வகையில மாற்றணும். உங்களுக்கு இங்கே கேட்கப்பட்டது ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகராக ஒலிக்கும் சொல். தங்கம், சுகம், தேகம், கப்பல். இதுல ஜி என்றால் அது அந்த தமிழ் சொல்ல அப்படியே ஆங்கிலப்படுத்த போறோம். அப்ப முதலாவது விடை என்ன முடியுங்க? THANGAMN. அப்ப இங்க கேட்கப்பட்டது ஜி என்ற ஆங்கில எழுத்துக்கு நேராக ஒலிக்கும். சரியான விடையே முதலாவது தான். இரண்டாவது இருக்கிற சுகம் HA வருது, தேகம் HA வருது, கப்பலுக்கு KA வருது. அப்ப ககரம் காணாண்ட எழுத்து அந்த ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வகையில மாற்றொலி எண்களாக ஒலிக்கின்றது. பின்வருவனவற்றுள் ஆக்க பேரடை அகாமை வரும். ஆக்க பேரடை கூட்டு பேரடை என்றும் அழைக்கப்படும். ஆக்க பேரடை கூட்டு பேரடை என்றும் அழைக்கப்படும். அங்கே சிரித்து, வேகமாக, இலகுவாக, வேகமான. சரியான விடை வேகமான. ஏன் இது ஆக்க பேரடை? வேகம் சக ஆன ஆகிய ரெண்டு எழுத்தாங்க வேகம் சக ஆன. அதனால நாங்கள் போடுறோம் வேகமான வண்டி அல்லது குதிரை என்று நாங்கள் பேர் சொல்ல போறோம். பேசக்கூடிய இங்கே ரெண்டு சொற்களாக பெறுகின்றது. அதனால் அது ஆக்க பேரடை அல்லது கூட்ட பேரடை என அழைக்கப்படும். அப்ப ஏனைய வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா சிரித்து வருமா, சிரித்து மகிழ்ந்தான், வினைச்சவன் அங்கு சொல்லப்படும். வேகமாக ஓடினான். அப்ப வேகமாக ஓடினான் என்ன அடை? ஆக்க அல்லது கூட்டு வினை அடை. இலகுவாக சாப்பிட்டான், அது என்ன இருக்கு? வினையடை. அப்ப வேகமான குதிரை அங்க பேரடை நாலாவது விடை. 22 கூட்டு வினை ஆகாமை வரும். அங்க வினை அடை கேட்கப்பட்டது. இதுல வினை ஆகாமை வரும். மலர்ந்தது வருமா? மலர்ந்தது வரா. உரையாடினார், உரையாடினார் வரும். அதான் சரியான. மற்ற விழுந்தான், பார்த்தான். ஏன் உரையாடினான் கூட்டு வினை? ரெண்டு சொற்கள் இருக்க அகத்து இரண்டு சொற்கள் அமைந்து கருத்தை தருவார். உடை சக ஆடி. ஓடு உறவு அடைமொழி பொருளிடம் பெற்றதோடு அன்போடு பேசினான். அதான் அங்கே அடைமொழி பொருள். பாலோடு தண்ணீர் அங்கே கலப்பொரு பொருள். மற்றது இடப்பொருளை காட்டுது. வீட்டோடு இருந்தான், ஊரோடு வாழ்ந்தான் போன்ற சொற்கள் வராது. அன்போடு பேசினான் அங்கே என்ன இருக்கின்றது? அங்கே அடைமொழி பொருள்ல வந்திருக்கின்றது. கெடுதல் விகாரம் இடம்பெற்று புணர்ந்தது. கடல் அலை என்ன புணர்ச்சி? இயல்பு புணர்ச்சி. ஏன் இயல்பு புணர்ச்சி? கடல் அலை கடல் சகாலை கடல் அலை என்று கூறுவன். அங்க இல்லம் ஆகும் இருக்கு. இது என்ன எழுத்து? மெய்யெழுத்து. இது உயிரெழுத்து. அதனால உயிர் மெய்யும் வருவது இயல். அப்ப அங்க உயிர் மெய்யெழுத்து உயிர் மெய் வருவது இயல். அதனால அது என்னவா இருக்கின்றது? அது இயல்பு புணர்ச்சியாக கடல் அலை காணப்படுகின்றது. மற்றது பலாப்பழம் இப்ப என்ன தோன்றுகின்றது? பலாசக பழம், பலாப்பழம். அப்ப தோன்றல் விகாரம். மற்ற சிறகான் இயல்பு புணர்ச்சி. அது சிறகு சக ஆண். அப்ப சிறகான். மரவேர் கெடுதல் விகாரம். மரம் சகவேர் மரவேர் மண்ணா கெட்டு புணர்ந்திருக்கு. அதுதான் சரியான விடை. மூவிடத்துக்கு பொதுவான வினை முற்று. மூவிடங்களும் அவை தன்னை, முன்னிலை, படற்கை. இவைதான் மூவிடங்கள். இவை மூன்றுக்கும் பொதுவாக வருகின்ற வினை முற்று கேட்கப்பட்டது. வந்தேன் வராது.
முடியும் வரும், தன்மைக்கும் வரும், முன்னிலைக்கும் வரும், பழக்கைக்கும் வரும். என்னென்ன நாங்கள் 3 சொற்களை சேர்க்கலாம். என்னால் முடியும், அவனால் முடியும், அவர்களால் முடியும். ஏனைய சொற்கள் படித்தான், சிரித்தார் போன்ற சொற்கள். உங்களுக்குரிய மணித்தியாலம் 1 மணித்தியாலமாக இருந்த பொழுதிலும் நாங்கள் பேப்பர் செய்கிறபடியாக நாங்கள் 20 வினாக்களாக பஸ் பாட்டங்களை பார்ப்போம். நீங்களே திருத்த போறீங்கள், சரியானபடியாக புரியுங்கோ, சரியான சரி போடுங்கோ. சூளமேதி ராங்கி துறையில் இங்கு மேதி என்பது யானை, அன்னம், எருமை, மான். என்ன விட எருமை. தச்சன் செய்த சிறு மாவயம். இங்கு வையம் என்பது இந்த அடியினுடைய வரைகிற கருத்தை மட்டும்தான் நீங்க எடுக்கலாம். இங்கு வையம் என்பது தேர். பொதுவாக நாங்கள் வையம் என்பது உலகம். அப்ப இந்த அடியினுடைய கருத்துப்படி பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் கவனிக்கிறது தேர். லட்சியங்களுள் லட்சியவாதிகளும் அபிநம். இங்கு அபிநம் என்பதன் எதிர்கருத்து ஒற்றுமை, முன்னம், பின்னன், பின்னம். அபிநம் என்பதன் எதிர்கருத்து பின்னம். ஏதிலாரான தமர் பசிப்பார். தமர் என்பதன் எதிர்கருத்து, தமர் என்பது எதிர்கருத்து போன்ற கேட்கப்பட்டிருக்கு, ஒத்த கருத்து கேட்கப்படவில்லை. அப்ப பிறர், அப்ப ஒத்த கருத்து உறவினர். அங்கே உறவினர், பகைவர், பிறர், உற்றார். அப்ப எதிர்கருத்து கேட்டதடியா பிறர். சினிமா மொழி நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்றாக இருக்கின்றது. பரிச்சயம் என்பது சோதனை, பழக்கம், உடன்பாடு, வழக்கம். அப்ப பரிச்சயம் என்பது பழக்கம். அப்ப சினிமா மொழி நமக்கு பரிச்சயம் இல்லாத ஒன்றாக விளங்குகின்றது. அப்ப பரிச்சயம் என்பது எங்களுக்கு ஒரு பழக்கப்பட்ட ஒரு விடயம், அதனால பழக்கம். பெண்களுக்கு தம் பதியே பெரும் தெய்வம் என்றார் சிலர். தம்பதி என்பது அங்கே கேட்டது தனியா பதி இருக்கையில தம்பதி கேட்கப்பட்டது. அப்ப தம்பதி என்பது தம்முடைய கணவன், அதான் சரியானத. வேறு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. 2வது தம்பதி திருப்பியும் போடப்பட்டிருக்கு. 3வது தமது ஊர், மற்றது தலைவன். தலைவன் என்பது அங்கே பதி எனவும் குறிக்கப்படும். அப்ப உங்கள்கிட்ட கேட்கப்பட்டது தம்பதி என்பதால் தமது தம்முடைய கணவன். சினிமா துறையில் பழக்கத்தில் உள்ள எடிட்டிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு நிகராக தமிழில் வழங்கும் சொல். படத்தொகுப்பு, பதிப்பு, ஒளிப்பதிவு, ஒளிப்பதிவு. அப்ப ஒளிப்பதிவு 4வது வயதுக்கு வரும். எடிட்டிங் என்பது ஒளிப்பதிவு. ஊரவர் உபயோகத்திற்குரிய பொது நீர்நிலை ஊரணி, ஊர்மன்று, ஊராட்சி, மற்றது ஊரம்பலம். அப்ப ஊரணி தான் இங்க சரியான வினை. ஏன்னு சொன்னால் ஊற்று பெருக்கெடுத்துக் கொண்டு இருக்கின்ற நீர் அங்கால் பொதுவாக யாவருமே பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால அங்கே ஊரவர் உபயோகத்திற்குரிய பொது நீர்நிலை ஊரணி என கருதப்படும். அதனால ஊர்மன்று, ஊராட்சி, ஊரம்பலம் எல்லாம் அங்கே சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு பொது மன்றங்களாகவும் ஒவ்வொரு இடங்களாகவும் அங்கே குறிப்பிடப்படும். எதிர்பொருள் தரும் சொற்களால் அமைந்த இணைமொழி. இணைமொழி எப்பொழுதும் எவ்வாறான சொற்கள் வரும்? ஒன்று எதிர்பொருள் அமைந்து வரும், மற்றது ஒத்த பொருள் அமைந்து வரக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்கே கேட்கப்பட்டது எதிர்பொருள் அமைந்த இணைமொழி. அடைப்புரை, ஆதி அந்தம், ஆடிப்பாடி, அக்கம் பக்கம். வெதுவிடை, ஆதி அந்தம் எதிர்பொருள வந்திருக்கு. மேனியெல்லாம் ஒத்த கருத்துள்ள சொற்களை தரக்கூடியதாக இருந்தது. ஓலை என்ற சினை பெயரோடு தொடர்புபட்டு வழங்காத ஒரு மரம். கமுகு, தென்னை, வேம்பு, பனை. அங்கே 3 விடயம். கமுகு ஓலை, தென்னை ஓலை, பனை ஓலை. வேம்பு தான் என்ன இருக்கின்றது? ஓலை வருமா? இல்லை. அப்ப என்ன இருக்க? வேப்பம் இல்லை. அதனால 3வது விடை. 11வது பசுமர தாணி போல்.
என்னும் உவமைத்தொடரால் உணர்த்தப்படுவது. இலகுவாகவும் நீங்கா வகையிலும் மனதில் பதிதல், மறக்க முடியாத வகையில் மன வேதனைப்படுதல், கண்ணுக்கு புலனாக வகையில் மறைந்து போதல், மீட்டெடுக்க முடியாத வகையில் ஆழமாக பதிதல். எப்படி இருக்கும்? இலகுவாகவும் நீங்காத வகையிலும் காணப்படும். அப்ப இங்கே முதலாவது உடை இலகுவாகவும் நீங்காத வகையிலும் மனதில் பதிதல். ஒரு செயலை செய்வதற்குரிய அடிப்படை தகுதி இல்லாதவரால் அந்த செயலை சிறிதேனும் செய்ய இயலாது என்பதை குறிக்கும் ஒரு பழமொழி. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணி மூடாது, அச்சம் இல்லாதவன் அம்பலம் வருவான், ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கூணல், கனவில் கண்ட பணம் செலவுக்கு உதவுமா? கேட்ட கேள்வி. ஒரு செயலை செய்வதற்குரிய அடிப்படை தகுதி இல்லாதவரால் அந்த செயலை சிறிதேனும் செய்ய முடியாது. இதற்கு ஒத்த ஒரு பழமொழி முதலாவது விடை. அச்சாணி இல்லாத தேர் முச்சாணி மூடா. மற்றது துன்பங்களை பொருட்படுத்தாது எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு மேற்கொள்ளும் தீவிர முயற்சியை விசேடிப்பதற்கு அடைமொழியாக கையாளத்தக்க அருஞ்சொற்கள். துன்பங்களை பொருட்படுத்தாது எடுத்த காரியத்தை முடிப்பதற்கு மேற்கொள்ளும் தீவிர முயற்சியை விசேடிப்பதற்கு அடைமொழியாக கையாளத்தக்க ஒரு அருஞ்சொற்றொடர். முதலாவது ஊடுருவக்கமின்றி நன்மை தீமை நாடி அகமும் முகமும் மலர்ந்து அருமை வெறுமை அறிந்து. என்னன்னு நீங்க ஒரு துன்பத்தையும் பொருட்படுத்தாம நீங்கள் எடுத்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில நீங்கள் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவ்வாறான கருத்தை தருகின்ற ஒரு பழமொழி அது அது ஊனுறக்கம் என்று. மற்றதெல்லாம் பெருமா நன்மை தீமை நாடி இல்லை, அருமை பெருமை அறிந்து இல்லை, அகமும் முகம் மலர்ந்தும் இல்லை. வரவேற்பு பண்புகளுக்கும் நன்மை தீமை போன்றவற்றை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். மற்றது பின்வருவனவற்றுள் அடுக்கடுக்குதாக இருக்கும். மற்றது பின்வருவனவற்றுள் அடுக்கடுக்கு தொடராக விளங்குவது. நன்று நன்று எவ்வகை தொடர்? அடுக்கு தொடர். வருமா? வராது. கண்ணங்கரிய அடுக்கடுக்கு தொடர் சரியான விடாதான். மற்றது சலசல இரட்டை கிளவி. மற்றது அக்கம் பக்கம் இணைமொழி. அப்ப எல்லாத்திலும் ஒவ்வொன்று அங்கு தரப்பட்டது. அப்ப சரியான விடை கண்ணங்கரி. அதை நாங்கள் அடுக்கு தொடராகவும் மாற்றலாம். என்னென்ன மாற்றுவீங்கள்? கரிய கரிய. சரியா? அடுக்கு தொடராக மாற்றுகின்ற பொழுது கரிய கரிய என்று மாறும். 25 ஆண்டு நிறைவில் கொண்டாடப்படும் விழா. வெள்ளி விழா, பொன் விழா, அமுத விழா, பவள விழா. அப்ப 25வது ஆண்டு கொண்டாடப்படும் விழா வெள்ளி விழா. வேறியில் சொல்லப்பட்டிருக்கு பொன் விழா எத்தனாம் ஆண்டு? 50வது ஆண்டு. அமுத விழா 80, பவள விழா 75. அப்ப வைர விழா 60. மணி விழா. வைர விழா யாருக்கு செய்யப்படுகின்றது? மணி விழா யாருக்கு செய்யப்படுகிறது? மணி விழா மனிதர்களுக்கு, வைர விழா கட்டடங்களுக்கு, உயிரற்றவைகளுக்கு அங்கு செய்யப்படுகின்ற விழா. நீண்ட ஆயுளுடையவன் எனக்கு கருத்தை தரும் சொல். நைட்டிகன், சிரஞ்சீவி, தீர்க்கதரிசி, அமரன். அப்ப நீண்ட ஆயுளுடையவன் என்ற கருத்தை தருகின்ற சொல் சிரஞ்சீவி தான். நீண்ட ஆயுளை உடையவன். தீர்க்கதரிசி எதிர்காலத்தை முன்னரே அறிபவன். அமரன் இறந்தவர்கள் தேவர்களை அங்கு குறிப்பிடப்படலாம். அடுத்தது பின்வருவனற்றுள் வினை தொகையாக அமைவது. பாடுதல், நடுகிறான், சுடுநீர், பாடியவனை.
விடை சுடுநீர் மூன்றாவது விடை. வினைத்தொகை 3 காலத்தையும் காட்டும் பிள்ளைகள். நிகழ்காலம், எதிர்காலம். இறந்த காலம் என்னென்று போடுங்கள்? சுடுநீரை சுட்ட நீர், நிகழ்காலம் சுடுகின்ற நீர், மற்றது எதிர்காலம் சுடும் நீர். அவன் 3 காலத்தையும் காட்டக்கூடியதாக இது இருக்கின்றது. மற்றது பாடியவனை சொல்லப்பட்டிருக்கிறது. பாடியவன் வகை தொகைக்கு வருதா? இல்லை. வினையாளனையும் பெயர். வினையாளனையும் பெயர் என்றால் என்ன? ஒரு வினை முற்று வேற்றுமை உருவை ஏற்று பெயர்த்தன்மை பெற்று வருதல் வினையாளனையும் பெயர் எனப்படும். அப்ப இங்கே பாடியவனை தந்திருக்கு. பாடியவன் என்று சொன்னாலும் அங்கே வினையாளனையும் பெயர் தான். பாடிய சக அவன் சக ஐ பாடியவன். ஐ என்ற வேற்றுமை உருவாதை ஏற்று அங்க பெயர் தன்மை அந்த சொல் பெற்றுவிட்டது. ஏனியவெல்லாம் பாடுதல் தொழிற்பெயர். நடுகிறான் ஒரு வினை முற்று. நடுநீர் குட்டத்து துடுமென பாய்ந்து. இதில் இடம்பெற்றுள்ள ஒளிக்குறிப்பு சொல் நடுவருமா? இல்லை. சங்க பாடல்ல போடப்பட்டவர் இந்த கேள்வி. குட்டம் வருமா? இல்லை. துடும், துடும் தான் விட சரியான விடை. மற்றது பாய்ந்து. அப்ப துடும் என பாய்ந்து. துடும் என்பது அங்கே சொல்லப்பட்டது. அங்கே என்ன இருக்கிறது? ஒரு விதைவை எடுத்து காட்டக்கூடியதாக காட்டப்படுது. பொருத்தமற்ற சொல்லை கொண்ட ஒரு தொகுதி. ஆடு, கடா, மறை, குட்டி. ஆட்டுக்கு அது 3 சொல்லும் இருக்கு. அப்ப சரியான விடை இருக்கு. அங்க பொருத்தமில்லா போகை. 2வது பாருங்க, மான், கலை, திணை, பிள்ளை. சரியா? அங்கேயும் தொடர்பில்லா போயிருக்க. 3வது பாருங்க, மாடு, எருது, பசு, கண் தொடர்பு இருக்கு. அதுவும் சரியாது. கோழி, சேவல், பேடு, குஞ்சு. அப்ப அதுவும் சரியாது. அப்ப இதுக்கு சரியான விடை 2வது விடை. அது இலக்கம் மூலம் மாறி போடப்பட்டிருக்கு. 4, 5 என போடப்பட்டிருக்கு. அது 4வது விடை இல்லை, அது 2வது விடை. பின்வரங்கள் பேரடியாக பிறந்த வினைச்சொல். அவ பேரடியாக அங்க பிறக்கின்ற ஒரு வினைச்சொல். காட்டினான், வீழ்க, சித்திரித்தான், நடந்தான். சித்திரித்தான் தான் பேரடியா இருக்கு. சித்திரி அங்க சித்திரித்தல் அங்க என்ன இருக்கின்றது? பேரடியா இருக்கு. வீழ்க, காட்டினான், நடந்தான் என்ன இருக்கின்றது? நடந்தானுக்கு வினை அடி நட. வீழ்க அப்படியே வரா. காட்டினான் அங்க அதுவும் வினை சொல்ல அமைந்திருக்கு. அது நேரடியாக நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சித்திரித்தான். தொடர்ந்து வாசித்து அதன் மேல் உள்ள வினாக்களுக்கு விடை தருக. மனிதன் ஆரம்பத்தில் பச்சை இறைச்சியை தின்று பல காலம் வாழ்ந்தான். பின்னர் பல்லாயிரம் ஆண்டுகள் கழித்து விலங்குகளை பிடித்து பழக்கி தனக்காக அவற்றை வேலை செய்ய பழகினான். இதற்கு பல காலம் பின்னர் தான் குடும்பம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி வாழத் தொடங்கினான். அன்பையும் அது காரணமாக விட்டுக் கொடுப்பையும் இவ்வமைப்பு அவனுக்கு பழக்கியது. இவ்வமைப்பில் அவனுக்கு புதிய பல அனுபவங்கள் தோன்றின. ஒரு பெண்ணின் நன்மை தீமைகளில் பங்கு கொள்ளத் தொடங்கியது. இருவருக்கும் பிறந்த உயிர்களின் குறும்புகளில் ஈடுபடத் தொடங்கியது. அவனுக்கு புதியனவாக இருந்தன. குடும்பங்கள் பல சேர்ந்து வாழத் தொடங்கிய போது சமுதாய வாழ்க்கை உருவானது. வாழ்க்கை சில நன்மைகள் அளித்தன, சில அல்லல்களும் தோன்றின. சேர்ந்து வாழ்ந்த போது பாதுகாப்பு இருந்தது. இல்லாதவரது போதாமையை மற்றொருவர் வழங்கி விட்டு நிரப்ப முடிந்தது. இவற்றால் ஏற்பட்ட மகிழ்ச்சியால் அவனது சமுதாயம் வாழத் தொடங்கியது. எனினும் சமுதாயம் வாழ்வதால் தனது குடும்பத்தினதும் சுதந்திரம் பாதிக்கப்பட்டதை அவன் உணர்ந்தான். மற்றவர்களுக்கு ஏற்படும் துயரத்தை தீர்க்க வேண்டிய சுமை ஏற்பட்டதையும் அவற்றை துன்பமாக கருதினான். இந்த நிலையிலிருந்து விடுபட ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதுதான் ஊர் முழுவதையும் குடும்பமாக கருதி வாழும் முறை. இம்முறையில் ஒரு ஒப்பற்ற இன்பம் இருப்பதையும் உணர்ந்து அன்றுதான் மனிதன் தன்னை விலங்கிலிருந்து வேறுபடுத்தி வாழத் தொடங்கினான். ஆரம்பத்தில் மனிதன் விலங்குகளைப் போல் வாழ்க்கை நடத்தினான்.
நீண்ட நாட்கள் சென்றது. விலங்குகள் பச்சையாக சாப்பிடுற உணவுகள், காய்கறிகள் போன்றவற்றை பச்சையாக தான் உண்டு மகிழ்ந்து வாழ்ந்தான். நாளடைவில் அவன் ஒரு குடும்பமானான். குடும்பம் என்ற ஒரு அமைப்பு அவனுக்கு உருவானது. குழந்தைகள் பிறந்தன. அவருடைய குறும்புகளை அவன் ரசிக்க பழகினான். அவர்களுக்கிடையில வருகின்ற சில இன்பங்கள், துன்பங்கள் போன்றவற்றைக்கு ஈடு கொடுக்க முடியாமல் அல்லல் பட்டான். உதவிகளும் தேவைப்பட்டது. இதன் காரணமாகத்தான் அவன் என்ன செய்தான்? ஒரு சமூக அமைப்பை ஏற்படுத்தி கொண்டான். அந்த சமூகத்தின் மூலம் அவன் என்ன செய்தான்? சேர்ந்து வாழ, ஒற்றுமையாக வாழ பழகி கொண்டான். முதலாவது வினாவை பார்ப்போம். குடும்பம் அமைப்பின் மூலம் மனிதன் பழகி கொண்ட நற்பண்புகள் எவை? குடும்பம் என்ற அமைப்பு வந்தவுடன் அவன் பழகி கொண்ட நல்ல பண்புகள் எவை? ஒன்று அன்பு, மற்றது விட்டு கொடுப்பு. அவன் குடும்பம் என்ற அமைப்பு கிடைத்தவுடன் அன்பும் விட்டு கொடுப்பையும் அவன் பழகி கொண்டான். இரண்டாவது வினா, சமுதாய வாழ்வின் நன்மைகள் எவை? அவன் குடும்பம் என்ற ஒரு அமைப்பிலிருந்து சமுதாயத்துக்கு உட்புகுத்திருக்கின்றான். அதனால கிடைத்த நன்மைகள் என்னவா? என்ன அவனுக்கு அதனால நன்மைகள் கிடைக்கின்றது? ஒன்று பாதுகாப்பு, பாதுகாப்பு கிடைத்தது. எல்லாரும் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதற்கு அப்பாடு அவனுக்கு என்ன கிடைத்தது? சேர்ந்து வாழ, ஒற்றுமையுடன் வாழ பழகினான். அவ சேர்ந்து வாழ. போன்ற அவன் சமுதாய அமைப்பில் அவன் கண்டு கொண்டவை. மற்றது சமுதாய வாழ்வினால் ஏற்பட்ட துன்பங்கள் எவை? சமுதாயமாக சேர்க்கின்ற பொழுது இருக்க பண்டோ காணத்திட இருந்து வந்து கமலம் அது ஒண்ணும். ஆனால் காணத்திட என்பதை பிரித்து எழுதுக. எப்படி நாங்கள் பிரிக்கலாம்? அதாவது காணத்து சகல், அதான் காணத்திட என்பதை பிரித்து எழுதுக. அவன் அவினால் கமலம் அது எனப்படுவது யார்? கமலம் மது. மது என்றால் தேன். அப்ப தாமரையே தேன். அல்லது தேன் என்று போட்டாலும் சரியாக போடலாமா? தாமரையே தேன். நாணாமை நாடாமை யாதொன்றும் பேணாமை பேத தொழில். யாதொன்றும் பேணாமை என்பதன் மூலம் உணர்த்தப்படுவது யாது? பேணி பாதுகாக்க வேண்டியவற்றை பேணாமை எல்லாம் பாதுகாக்கலாம், அல்லது பேண வேண்டியவற்றை பேணாமை. அதில் அடுத்த நாரின்மை என்பதனை விளக்குக. நாரின்மை அன்பின்மை. மற்றது மூன்றாவது முழங்கு திரை புலனருவி களங்கின முத்தாடு. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள விளையாட்டு யாது? களங்கு விளையாட்டு. களங்கு விளையாட்டு. முழங்கு திரை புலனருவி என்பதனை விளக்குக. முழக்கமிடுகின்ற அல்லது ஆரவாரிக்கும் அலைகளுடைய ஆரவாரிக்கும் அலைகளுடைய நீரருவி. மற்றது ஓடி மண்டை பற்றில் பரவரணும் பாரில் பின்னாக்கும் உண்டாம்.
பின்னாக்கு என்ற சொல் இரு பொருள் படுமாற்றை தருக. ஒன்று எள்ளினுடைய எண்ணெய் எடுத்தவை நெஞ்சிய சக்கை. இரண்டாவது நீங்கள் பாம்பு பிளந்த நாள். அடுத்த அஞ்சாவது இங்கே அதில் ஆவண்ணா இங்கே இடம்பெற்றுள்ள அணியான் என்ன அணி? சிலையுடைய அணி பயன்படுத்தப்பட்டுள்ளது. அரவ நடுங்கடல் ஆடை அவனி எல்லாம். அரவம் என்பதன் பொருள் யார்? பாம்பு போடலாமா? இல்லை. அப்ப என்ன? ஒளி அல்லது சத்தம். பூமி எதனை ஆடையாக அணிந்துள்ளது? கடலை. கடலைத்தான் ஆடையாக அணிந்துள்ளது. பெருமை சேர் மதியின் குலை நாத்திகம் கூறுவார். நாத்தியம் என்றால் என்ன? கடவுள் முகவுரை கொடுத்து உடைய பொருள் எழுதும். காட்டு இடத்துல அடிகளை கொடுத்து நீங்கள் எழுதணும். இதில் அடுத்த கல்வி நன்னூலாம் கடலில் உண்டு. இது எவ்வகையானியா? என்ன? உருவகாணி. எவ்வகாணி? உருவகாணி. நன்னூல் கடலாக உருவகிக்கப்பட்டுள்ளது. ரெண்டுமா? மற்ற சங்க பாடல் தச்சன் செய்த சிறு மாவயம் ஊர்ந்து இன்புறார் ஆயின் கையில் இருந்து இன்புறம் இளையோர் போல் உற்று இன்புற்றனம் ஆயினும் நட்டேர் பொய்கை ஊரான் கேண்மை செய்து இன்புற்றனம் தெரிந்தன வழி. அப்ப இந்த பாட்டு சங்க பாட்டு அகத்தினை சார்ந்த பாடல்களில் ஒன்று. அப்ப இதுல கேட்கப்பட்ட முதலாவது கேள்வி பாடலின் திணை துறையை தருகிறார். அங்க கேட்கப்பட்டது திணை மருதம், துறை தோழி தலைமகள் வாயில துரைத்தல். தலைமகன் வாயிலுக்கு உரைத்தல். தலைவியின் வளையல் கலராமல் இருக்க காரணம் யாது? பாருங்க உள்ளியல் தச்சன் செய்த சிறு மாவயம் என்பது தச்சனால் செய்யப்பட்ட சிறிய குதிரை பூட்டப்பட்ட வண்டி அல்ல. ஏறி செலுத்தி இன்பம் அடையாவிட்டாலும் இழுத்து இன்பம் அடையும் சிறுவரை போல. நல்ல தேர்களையும் பொய்யலமுடைய ஊர் தலைவனது நட்பை மனதில் பெருகச் செய்து இன்பம் அடைந்தோம். அதனால் வளையல்கள் கலராமல் இறுக்கி அமைந்தன. தலைவியின் வளையலே கலரவில்லை. அங்க சிறுவர்கள் தேரை ஏறி செலுத்தி ஏறி இழுத்து இன்பம் அடையாவிட்டாலும் இழுத்து இன்பம் அடைகிறார். அதே போல தலைவியும் அந்த ஊர் தலைவன் பொய்ய இருக்கின்றது, தேர்கள் இருக்கின்றது, அவனை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றான். இதன் காரணமாக மகிழ்வாக இருந்தால் அவருடைய காப்புகள் வளையல்கள் கலராமல் இருந்தன. அடுத்தது ஒரு பந்தி. வாதத்திற்கென்று வந்திருந்தவர்களில் இருந்தவர்கள் இருந்தே விட்டார்கள். எழுந்தவர்கள் வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு வெளியில் போய்விட்டார்கள். போனவர்கள் பின் உள்ளே வரவில்லை. தப்பித்துக் கொள்ள வழிகளின்றி தம்மை அறியாமலே வாய்ப்பு வரை அகப்பட்டு கொண்டார்கள். தமது உடல் நடுங்க நான் அழுதழுத்து விரைந்தோது அக்கவர் அல்லர் என்று தாமே சொல்லி சமாதானப்பட்டு கொண்டார்கள். அன்று நடந்த கூட்ட நிகழ்ச்சியோடு பிரிட்டோவின் பிரதிநிதித்துவ கதை நின்றுவிட்டது. ஆரம்ப நாவலர் அவர்களின் ஆசீர்வாதத்தால் செர்வன் ராமநாததுரை அன்று தொடக்கம் அரை நூற்றாண்டுக்கு மேல் இலங்கை சட்டசபையின் சிவப்பாடி விளங்கினார். அதில் முதலாவது வினா, பிரிட்டோ சார்பாக வாதிட வந்தவர்கள் இயலாமை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளார். அங்கே பிரிட்டோ சார்பாக வந்திருந்தார்கள், அவருடைய இயலாமை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது. இருந்தவர்கள் இருந்தே விட்டார்கள்.
எழுந்தவர்கள் வேறு வியாசம் பண்ணிக்கொண்டு வெளியில் போய்விட்டார். அகப்பட்டு கொண்டவர்கள் தப்பித்துக் கொள்ள வழிகள் என்று உடல் நடுநடுங்க நாதழுதழுக்க பிரிட்டோ தக்கவர் அல்ல என தாமே தமக்கு சமாதானம் பண்ணி கொண்டனர். பிரிட்டோ சார்பாக வாதிட வந்தரின் இயலாமை எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளது? இதில் எழுதுவோம். இலங்கை அரசியலில் சேர்வன் ராமநாதன் பெற்றிருந்த முக்கியத்துவம் யாது அல்லது சிறப்பு யாது? ராமநாதபுரை பெற்றுள்ள சிறப்பு என்ன? இலங்கையில் அரை நூற்றாண்டுக்கு மேல் ஒரு சிவப்பாய் விளங்கின. அரை நூற்றாண்டுக்கு மேல் ஒரு சிவப்பாய் விளங்கினார். ஐந்தாவது மூத்தமாண்ட மகாராணியின் கீழ் இன்றுமில்லாத கர்வம் சுரந்தது. எனது சிரசில் சௌந்தரிய கீரிடம் சூதாடியதன் மிதப்பு விழாவிரண்டிலும் சிறகுகள் முளைத்து காற்றிலே எழும்பத் தொடங்கிவிட்டது. என் மிதமிஞ்சிய 5ஆம் கொள்ளி பட்டத்தை எரிந்தாயிற்று. நெஞ்சினில் கலர்களாய் வண்ணப்பூக்கள் காடாய் அழுந்தன. மூத்தம்மாவின் ஆளுமை இங்கு எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? அவருடைய ஆளுமை இங்கு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது? மூத்தம்மாவை ஒரு மகாராணியாக கூறுவதனூடாகவும் மூத்தம்மாவை பார்த்த காசிம் தனது 5ஆம் கொள்ளி பட்டம் இருந்தாயிற்று என்று கூறுவதனூடாகவும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஒன்று மகாராணியாக கூறுவதனூடாகவும், இரண்டாவது 5ஆம் கொள்ளி பட்டத்தை எறிந்த சிறுவர்கள் வாய்க்காலில் விளையாடுகின்றார்கள். ஒரு சிறுவன் இறக்கின்றான். நீரில் இறக்கின்ற பொழுது அந்த சிறுவர்கள் யாவரும் அவனை தேடுகின்றார்கள், கிடைக்கவில்லை. கிராமத்துக்கு ஓடி வந்து கூறுகின்றார்கள். கிராமத்து மக்கள் அனைவரும் சென்று சிறுவனை இறந்தபின் மீட்கின்றார்கள். ஈமைக்கிரியைகள் நடைபெறுகின்றன. கிராமம் துன்பத்தில் மூழ்கின்றன. இவற்றை அடிப்படையாக கொண்டு காட்சி படிவம் காணப்படுகின்றது. சினிமா மொழியின் பிரதான அம்சங்கள் ஒன்று காட்சி படிவம் என்று சொல்லி அதனுடைய எடுத்துக்காட்டுகளை முன்வைக்கின்ற ஒரு சின்ன படம். அடுத்து சொல்லப்பட்டது படத்தொகுப்பு. சினிமா மொழியின் 3வது அம்சமாக குறிப்பிடப்படுவது படத்தொகுப்பு தான். இது தனித்தனியாக ஒளிப்பதிவு செய்யப்பட்ட காட்சி படிமங்களுக்கும் ஒளிப்பதிவுகளுக்கு உரிய அர்த்தத்தையும் ஒரு கோர்வை உள்ளதாகவும் ஆகும். உதாரணமாக 3 காட்சிகள் முன்வைக்கப்படுகின்றன. பர்த்த தோய்ந்த முகம், தட்டில் கோழி வருவல், புன்சிரிப்புடன் ஒரு மனிதன். என்ன நடந்திருக்கின்றதாங்க? பசியில இருந்தவன் ரச்சி கிடைத்தது, சாப்பிட்டான், மகிழ்ச்சி. அதே 3 பகுதிகளையும் மகிழ்ச்சியான முகம், தட்டில் கோழி வருவல், பர்த்த தோய்ந்த முகம் மாற்றி அமைக்கின்ற பொழுதோ கருத்து மாறுகின்றது. அவனுக்கு சாப்பிட இயலாமல் போய்விட்டது. ஒன்று சைவமோ என்னவோ. அவன் மகிழ்ச்சியான முகமா இருந்தால் தட்டுல ரச்சி கிடைச்சிட்டு வருத்தமான முகமாக மாறிடுச்சு. அப்ப 3 தொடர்களும் 2 தொடர் மாறுகின்ற பொழுது அர்த்தமே மாறுகின்றது. ஒன்று ரச்சி கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்தான், மற்றது ரச்சி கிடைத்ததில் வருத்தம் அடைகின்றான். சைவமோ என்னவோ. அப்ப இவற்றை அடிப்படையாக கொண்டு படத்தொகுப்பு அங்கே காட்சிகளுக்கு ஏற்ற வகையில் மாறுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தது 4வது வினா, தமிழ் பண்பாடு என்ற கட்டுரையிலிருந்து உலக மனப்பாங்கு மற்றது பக்தி பற்றி விளக்குக. இதுல நிறைய பகுதிகள் அதுல இருக்கு. உங்களுக்கு எடுத்துக்காட்டாக 2 தரப்பட்டது. உலக மனப்பாங்கு ஒன்றுமே விளங்கவில்லை. அது போலதான் அவர் கம்ப்யூட்டர் வாங்க சென்ற நிலைமைக்கு எடுத்து காட்டப்பட்டது தனிப்பாடு. கணினியினுடைய சொல் எண்ணிக்கை அங்க கூறப்பட்டது. இதற்கு இருதுவண்ணன் ஒரே பார்வையில் இத்தனை காய்கள் உள்ளன, 10,000 கோடி காய்கள் உள்ளன சொன்னான். அதே போலதான் இந்த கம்ப்யூட்டரும்
அது எத்தனை சொற்கள் இருக்கின்றது, எத்தனை பந்திகள் இருக்கின்றன என்பதை எண்ணி அப்படியே சொல்லிவிடுமா. அப்ப நலவன்பான்ற இலக்கியம் இங்கே கையாளப்பட்டிருக்கின்றது. மற்ற பாக்குவட்டி தொலைந்து விட்டால் தனிப்பாடு, அது உறவு தரிக்க கரிநறுக்க போன்றவற்றுக்கெல்லாம் அந்த பாக்குவட்டி பயன்படுத்தப்படும். அதுபோலதான் இந்த தொலை என்ற கதை தொலைந்து விட்டது என்று அவர் அழுகின்ற ஒரு காட்சி. அப்ப தனிப்பாடல் அங்கு பயன்படுத்தப்படும். மற்றது 486 கம்ப்யூட்டர், ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிய பொழுது 486 கம்ப்யூட்டர் என்று அவர் மிகவும் மகிழ்ச்சியாக சொன்ன விடயம் ஒரு பரணி இலக்கியத்தை எடுத்து காட்டுகின்றது. இப்படி பல்வேறு பாடல்கள் ஒரு சந்தி விரிக்கால பாடல்கள் போல் காணப்பட்டவை. இது எவற்றை சொல்லப்படுகின்றது, இலக்கிய ஆதாரங்கள் முன்வைப்பதற்கு எடுத்து காட்டுகிறது. இவை மட்டுமல்ல, மேலதிகமாக இருக்கின்ற விடயத்தையும் நீங்கள் அவற்றை முன்வைக்க வேண்டும். மற்றது வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்கள். கம்ப்யூட்டர் வீட்டிற்கு வந்திருந்த பொழுது அந்த கம்ப்யூட்டருக்கு அவர்கள் ஆளாக்கி எடுத்தல், வீட்டுக்கு புதிய மருமகன் வருகின்ற பொழுது ஆளாக்கி எடுத்து வீட்டு உள்ளே சென்று விருந்து கொடுப்பது போன்று அங்கே உள்ளே ஆளாக்கி எடுத்து கொண்டு வைத்து வீட்டுக்குள்ள கம்ப்யூட்டரை கொண்டு போய் வைத்தார். நல்ல சிவநேரம் பார்த்து அங்கே அதை ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அடுத்த கம்ப்யூட்டர் வாங்க சென்ற பொழுது இவ்வாறான பாவிப்புக்கு வாங்குகின்றோம். ஒரு நெல் மூட்டை வாங்குறேன்னு சொன்னால் ஒரு திருக்கல் வண்டி போடும், 3-4 கார் போடும். அதற்கு மேலும் சொன்னால் ஒரு லொரி வேண்டும் என்ற வகையில் கம்ப்யூட்டர் வாங்க சென்ற பொழுது அவை தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவத்தை இணைந்து காட்டப்படும். மற்ற நல்ல நேரம் சூழ்நிலையும் பார்த்து கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் பண்ணுவதும் அங்கு இறை நம்பிக்கையையும் ஓம் ஸ்ரீராமன் எழுதுவது போன்ற சொற்கள் ஊடாக அறியக்கூடிய. அப்ப இவ்வாறான பல்வேறு அம்சங்கள் இவற்றினூடாக அங்க வாழ்வியல் பண்பாட்டு அம்சங்களாக விழுவதை காணலாம். கடவுள் இல்லை என்ற கொள்கை, அதில் ஆசிரியருக்குள்ள பொறுப்பு எவ்வாறு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது, பொய்மை செய்ய வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. பொய்மை செய்ய வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. மற்றது 7வது கோதிலான் இந்த மொழி கூறுதலும் மாமையன் கூறலுற்றான். கோதிலான் என்பவன் யார்? தர்மன். கோதிலான் என்பவன் தர்மன். கோதிலான் என்பது தர்மன். மாமையன் என்பது கண்ணன் என்பது கிருஷ்ணன். காவற்பரணில் கண்ணுறங்கும் வேளையில் கண்ணான மச்சு வந்த என்னை கால் ஒன்ற கண்டேன். தலைமையின் முக்கியத்துவத்தை தலைவன் எச்சொல்லால் வெளிப்படுத்துகின்றான். கண்ணான மச்சி. கண்ணான மச்சி என்றால் சொல்லப்பட்டது. இங்கே காணுதல் என்பதன் பொருள் யாது? காலை பற்றுதல். காலை பற்றுதல். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று யாதாயினும் நாடாமல் ஊறாமல் என்பது. இங்கே சுட்டப்பட்டுள்ள மனப்பான்மை யார்? யாதும் ஊரே யாவரும் கேளுறதுல இருக்கு. தமிழ் பண்பாட்டில் புறநானூற்றில் யாதானும் நாடாமல் ஊறாமல், எல்லாம் எங்களுடைய ஊர் தான், எங்களுடைய நாடுதான் திருக்குறள் சொன்னது. அப்ப இங்க கேட்கப்பட்டது, இங்க சுட்டப்பட்டுள்ள மனப்பான்மையாது உலக மனப்பான்மை. உலக மனப்பான்மை. இந்த நூல் யாது என்று கேட்டால் புறநானூறு, மற்றது திருக்குறள். யாதானும் நாடாமல் ஊறாமல் என்ற தொடரை விளக்குகளில் ஏதாவது ஒன்று
அப்போ நாங்கள் 5, 6, 7 பார்க்க போகிறோம். 5வது தத்தை விடுதூது. பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்களும் காதல் பற்றிய வர்ணனையும் பற்றி விளக்குகள். தத்தை விடுதூது பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்கள்ல அந்த மூடர், பீடர், முதியோர் முதலானவருக்கு பெண்ணை திருமணம் செய்து வைத்தல், அந்த பெண் பற்றி அறியாத ஒரு பேரியருக்கு திருமணம் செய்து வைத்தல், கணவனை கண்கண்ட தெய்வமாக கருதுதல், கல்வியற்ற பெண் காதலருக்கு துணையாக இருப்பார் என்று கூறுதல், அடுத்த பொம்மை திருமணம் போல் சிறுவர்கள் பொம்மை திருமணம் செய்வது போலதான் இந்த பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள். அவர்களை பற்றி கேட்பதும் இல்லை, சிந்திப்பதும் இல்லை. மற்றது ஆணாக பிறந்தால் போதும் என்ற வகையில் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தல். இவ்வாறான சம்பவங்களை நாங்கள் சில மேற்கோள்கள் பாடல் அடிகள் மூலம் எடுத்துக்காட்டு முன்வைக்க வேண்டும். தனி இந்த பொயின்ஸை மட்டும் கொடுத்தால் போதாது, சில பாடல் அடிகள் மூலம் இந்த பொயின்ஸை நாங்கள் முன்வைக்க வேண்டும். தத்தை விடுதூதில் அதில் காதலை பற்றிய வர்ணனை அதுக்கும் பாட்டை கொடுக்கலாம். மானங்கும் விழியால் மை ஒளியால் பைந்தோடி அணிந்தவள், பஞ்சு இடையுடையவள், செங்கமல முகத்தால், வாழ்வழியால் நல் ரத்தினம் போன்றவள் போன்ற சொற்கள் பாட்டு அடியோட கொடுத்து மேற்கோளை கொடுத்து முன்வைக்கும். மற்ற சங்க பாடல்கள் இளமை முதுமை காலம் பற்றி அந்த பாடலூடாக தெளிவுபடுத்துக. அப்ப இனி நினைந்திறக்கமாகின்ற திருமணன் பாவைக்கு செய்யுறு அந்த பாடலூடாக பாவைக்கு பூச்சூடி மகிழ்கின்றார்கள். குளிர்ந்த பொய்யில் ஏறி ஆண்களும் பெண்களும் நீராடுகின்ற ஒரு காட்சி. மற்றது பஞ்சு நேற்று அவர்களுடைய இளமை முன்வைக்கப்படுகின்ற விதம், நீருக்கு அருகே இருக்கின்ற மருத மரக்கிளையில் ஏறி குதித்து மண்ணை எடுத்து முகந்து காட்டிய ஒரு சிறப்பு. இது இளமை காலமாக கூறப்படுகின்ற ஒரு விடியம் பாட்டடியுடன். முதுமை காலம் அங்கே பூங்கூட்டிய ஊன்றுகோலை ஊன்றிக்கொண்டு செல்கின்றான், ஊன்றிக்கொண்டு செல்கின்றான். சொற்கள் கூறுகின்றார், சொல் தடுமாறுகின்றது, கை நடுங்குகின்றது. இது முதுமை காலத்துக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. அப்ப இங்கே இளமையும் முதுமை காலம் பற்றி கேட்டால் இளமையும் முதுமையும் ஒரு பாட்டினுடைய பொருளான் ரெண்டா பிரிவு. உங்களுக்கு அதுக்கு சொல் வசனம் போதாத போது ஒரு அறிமுகத்தை கொடுத்து முதுமையை கொடுக்கும். மற்ற 7வது வினா, தற்கால கவிதைகள் எழுத்தறிவின்மையின் அவலம், இளைஞனுக்கா வருத்தப்படும் கவிஞரின் மனநிலை. எழுத்தறிவின்மையின் அவலம், வருங்காலத்தில் முகவரி தொலைந்தவராயிருப்பான். காதல் உணர்வுகளை எழுத்தில் வெளிக்காட்ட முடியாதிருப்பான். அவனது அழகு இளமையும் அவ்வாறே இல்லாது போய்விடும். அவனது உணர்வுகள் உணர்ச்சிகளை எப்படி அவன் வெளிப்படுத்த முடியாது சென்றுவிடும். அவன் ஒரு உரையும் சிறு துளியாகி நிற்பான், ஓட முடியாது. இது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு அவல நிலை எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. இது பொயின்ஸில் சொல்லப்பட்டது. நான் சொன்னால் பந்தில நீங்கள் அமைப்பில் கொடுக்க வேணும். மற்றது அவன் அலுவலருக்கு சென்ற பொழுது அலுவலருக்கு ஏற்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. அவன் கையொப்பமுடு என்ற போது அவன் கைநாத்திட்ட பொழுது அவன் பரிதாபத்தின் மொத்த வடிவமாயிருந்த நிலை. அவன் ஒரு மனவேதனை அடைகின்றான். தான் கையொப்பமிட்டதற்கு பதிலாக கைநாத்திட்டு விட்டேன். அவனது அழகான எழுத்தறிவில்லாத அந்த இளைஞன் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகின்றான் என கவலைப்படுகின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த உலக பாடசாலைகள் வைத்து நொந்து கொள்கின்றான். இந்த உலக பாடசாலைகள் எல்லாம் என்ன செய்தது? அவனை எழுத்தறிவில்லாமல் வெளியேற்றி இருக்கின்றனவே என. அப்ப இவ்வாறான கருத்துக்களை நீங்க என்ன செய்ய வேணும்? அந்த கவிதையினுடைய மேற்கோள்களின் ஊடாக அந்த கருத்துக்களை முன்வைப்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இவ்வாறான பகுதிகள் எதிர்பார்ப்பை வினாக்களாக இருந்த பொழுதிலும் அந்த பகுதிகளுக்கு இருக்கின்ற ஏனைய வினாக்களை நீங்கள் தேடி கற்கவும்.
சரியா? ஓகே, இதெல்லாம் போதும். மேலதிகமாக நீங்கள் கற்றுவிட்டால் சரி. பாடல்களில் பெரும்பாலானவை வெறும் கீறு என்று கொள்ளத்தக்கன, மெய்கீர்த்திகள் என்று கொள்ளத்தக்கன. கீர்த்தனைகள், சிற்றிலக்கியங்கள், புனைந்துரைகள் வராது. புனைந்துரைகள் ஒன்றை மேலும் அதிகமாக எடுத்து விளக்கி வர்ணித்ததோ கூட கூறப்படுவது. கீர்த்தனைகள் அந்த பாடல்களாக அமையும். சிற்றிலக்கியங்கள் ஒவ்வொரு இலக்கியங்களை குறிப்பிடக்கூடியதாக இருக்கும். மாணவர்கள் நாடகத்துறையில் அனுபவ அறிவினை பெறுவதற்காக கீறு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. என்ன உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும்? உங்களுடைய அனுபவ பகிர்வு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்காக செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மற்றொன்று பெறா. பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இந்த ஆண்டுக்கான கீறு ஏழை மக்களுக்கு சார்பானதாக அமையும் என்று நிதி அமைச்சர் கூறினார். பாதீடு ஏழை மக்களுக்கு சார்பானதாக அமையும் என்று நிதி அமைச்சர் கூறினார். பிரேரணை வராது அங்கு இது ஒன்று செய்து முடிக்கப் போறோம் என்பதற்காக முன்வைக்கப்படுவது, முன்மொழிவு நடத்தப்பட வேண்டியவற்றுக்காக சொல்லப்படுவது, அறிக்கை நடந்த அல்லது நடக்க இருக்கின்ற நிகழ்வுகளை தொகுத்து கூறுவது அறிக்கையாக கருதப்படும். பல நூறு ஆண்டுகளுக்கு பழமையான அந்த கூட்டம் பெறும் பொருட்செலவில் ஈடு செய்யப்பட்டது. அந்த கட்டடம், கூட்டமில்ல கட்டடம் பெரும் பொருட்செலவில் புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. பழமையான ஒரு கட்டடம் அதனை மீண்டும் திருத்துவது புனர் நிர்மாணம் செய்யப்பட்டது. மற்றது அங்குரா படம் சொல்லப்பட்டது. அது தொடக்க நிகழ்வுக்காக முன்வைக்கப்படுவது. ஸ்தாபனம் சொல்லப்பட்டது ஆரம்பித்து வைப்பது. நிர்மாணம் சொல்லப்படுகிறது. அது தொடர்பான கட்டிடம் தொடர்பான முடிவுகள், தொடக்கங்கள் போன்றவற்றை அறிவிக்கும் வகையில் அமையும். உலகில் போன்றவற்றை அறிவிக்கும் வகையில் அமையும். உலகில் ஒவ்வொரு உயிரும் சுதந்திரமாக அச்சமின்றி வாழவே முடிக்கிற சொல் விரும்பும். மற்றொன்று நாங்கள் சொல்லி பார்க்கவே தேவையில்லை. அடுத்தது கீழே ஒரு கவிதை தரப்பட்டிருக்கின்றது. அந்த கவிதை அடிப்படையாக கொண்டு 37 தொடக்கம் 39 வரையான வினாக்களுக்கு விடை எழுத வேண்டும். உச்சிமலை உறவாடும் முகில்களோடு, ஊரெல்லாம் நதியோடு வயல்களோடு, இச்சை போல் நீரழிக்கும் ஏரியிடே இல்லாதெல்லாம் நிறைந்த நமது நாடு, பச்சை பசைல் என்ற பள்ளத்தாக்கு, பால்வொட்டும் நீர்வீழ்ச்சி தேக்கங்காடு, மெச்சிக்களை தேன் வா வந்தின் நாட்டின் மேன்மைக்கு நீ மேலும் வழிகள் காட்டு. உச்சிமலை உறவாடும் முகில்களோடு, ஊரெல்லாம் நதியோடு வயல்களோடு, இச்சை போல் நீரழிக்கும் ஏரியிடே இல்லாதெல்லாம் நிறைந்த எமது நாடு, பச்சை பசைல் என்ற பள்ளத்தாக்கு, பால்வொட்டும் நீர்வீழ்ச்சி தேக்கங்காடு, மெச்சிக்களை தேன் வா வந்தின் நாட்டின் மேன்மைக்கு நீ மேலும் வழிகள் காட்டு. இந்த கவிதை விடுவிக்கப்படும் அறைகூவல் இதற்கானது. எதை பற்றி சொல்லப்பட்டதால் அங்கு கேட்கப்பட்டது. முதலாவது விடை நாட்டின் பற்றை எடுத்துரைக்கின்றது. நாட்டு பற்றா சொல்லப்பட்டது இல்லை. நாட்டின் அழகை விவரிக்கின்றது. சொல்லலாமா? இல்லை. நாட்டு வளத்தை எடுத்துரைக்கின்றது. நாட்டின் வளத்தை தான் எடுத்துரைக்கிறது. அப்ப மூன்றாவது விடை நாட்டு வளத்தை எடுத்துரைக்கின்றது. அங்க வளம் பற்றி நீர்வீழ்ச்சி இருக்கின்றது. நாட்டினுடைய சிறப்புகள், அடுத்த நதிகள் காணப்படுகின்றன. அடுத்த ஏனைய சில பச்சை பசையில் என காட்சி அளிக்கின்ற ஒரு காட்சிகள், இது எல்லாவற்றின் ஊடாக அதனுடைய வளத்தை எடுத்து காட்டுகின்றது. ஈடே இல்லாதெல்லாம் நுழைந்தது என்ற தொடர் இதனை வெளிப்படுத்துகின்றது. இதுக்கு ஈடே இல்லை, எல்லாம் சிறந்தது என்ற வகையில் சொல்லப்படுறது. வளம் சிறந்த நாடு என்பதைத்தான் எடுத்து காட்டுகின்றது. தேக்கங்காடு வருமா? வராது. உச்சிமலை இல்லை, இச்சை போல் இல்லை. அப்ப பச்சை பசைல் என்பதுதான் இங்கே பாடல் உள்ள என்னவா இருக்கின்றது?
அடுக்கு தொடர் வருமா? பச்சை பசேல் வருமா? வராதா? வராத. அப்ப ரெண்டு பேரும் அடுக்கடுக்கு தொடர் பச்சை பசேல். வினா ஒரு சின்ன ஒரு மாற்றம் அல்ல. அடுக்கடுக்கு தொடர் பச்சை பசேல். கீழே சில வாக்கியங்கள் ஒழுங்கின்றி காணப்படுகின்றன. அவற்றை ஒழுங்கு பெற வைத்தால் கட்டுக்கோப்பான ஒரு பந்தி ஒன்று அமையும். அதற்கு பொருத்தமான வைப்பு முறையை தெரிவு செய்க. ஆனா அந்த செய்தியை கவர்ச்சியாக எடுத்துரைக்கும் போதே அது இலக்கியமாகின்றது. அத்தகைய பயமிக்க செய்தியை எடுத்துரைப்பதால் எதுவும் இலக்கியமாகிவிட முடியாது. இலக்கியம் என்பது ஏதேனும் ஒரு செய்தியை உலகுக்கு எடுத்துரைப்பதாகும். அத்தகைய இலக்கியமை மக்கள் மனங்களில் பதிந்து பயன் விளைவிக்கும். அந்த செய்தி உலகின் ஈடேற்றத்திற்கு உதவுவதாயின் இலக்கியம் பயன்மிக்கதாக அமையும். இங்கே இந்த விட 4வது விடைய கவனிங்க. ஈனா இலக்கியம் என்பது ஏதேனும் ஒரு செய்தியை உலகுக்கு எடுத்துரைப்பதாகும். ஊனா அந்த செய்தி உலகின் ஈடேற்றத்திற்கு உதவுவதாயின் இலக்கியம் பயன்மிக்கதாக அமையும். ஆவென்றா அந்த செய்தியை கவர்ச்சியாக எடுத்துரைக்கும் போது அது இலக்கியமாகின்றது. ஆனா அத்தகைய பயன்மிக்க செய்தியை எடுத்துரைப்பதால் எதுவும் இலக்கியமாகிவிட முடியாது. ஏன்னா அத்தகைய இலக்கியமே மக்கள் மனங்களில் பதிந்து பயன் விளைவிக்கும். அப்ப விடை 4வது விடை. ஈனா ஊனா ஆவென்னா ஆனா ஈயன்னா. ஓகே, தொடர்ந்து செகண்ட் பார்ட் 10 வினாக்களும் எழுதுங்க. 1வது வினா சுருக்கமான விடைகள்ல நைவே தொடரை பிரித்தெழுதுங்க. நைவீர் அடி 5 தீரால் 4 இதை நாங்க பிரித்தெழுத நம்மள தனித்தனி சொல்லலாம். நைவீர் அலிர் மைவீர் இனி லைனி துயரால் நாடு ரந்து சக போடலாம், போடாம விடலாம். நைவீர் அலிர் மைந்தேர் இனி துயரால் நாடு ரந்து. சக போடலாம், போடாமல் விடலாம். தனித்தனி சொற்களாக எழுதினால் சரி. எழுதும். 2வது கண்ணான மஞ்சு வந்தேன் நான் உன்னை கண்டேனே. இதன் எழுமாயை குறிப்பிடுக. 2வது விடை மச்சி சரியா? யார் கண்டு? நான் கண்டு. எழுவாயா? நான். அப்ப 2வது விடை நான். நான் தான் எழுவாய். வினைச்சொல்லோட கேளுங்க. பின்வரும் பேச்சு வழக்கு தொடரை எழுத்து வழக்கில் மாற்றுக. இந்த புத்தகம் இஞ்ச எப்படி வந்தது? அப்ப இங்க இருந்தாங்க. இந்த புத்தகம் இங்கே எப்படி வந்தது? அப்ப இங்க இங்கே சொல்லலாம். அங்க இஞ்சே போடப்படுது. அப்ப எப்படி வந்தது? பின்வரும் வாக்கியத்துக்கு பொருத்தமான நிறுத்தல் குறியீடுக. ஆற்றிலேயா கடலிலேயா என்றார். அப்ப இங்கே அங்க ஒரு முற்றுப்புள்ளி விடப்படவில்லை. ஒரு மேற்கோள் ஆற்றிலேயா, ஒரு மேற்கோள் ஆற்றிலேயா. மற்ற கடலிலேயா.
முடிச்சிட்டு என்றான் முற்றுப்புள்ளி வரும். அப்ப இது நாங்கள் இந்த குறியீடு மேற்கோள் போடணும். வினாடியால மேற்கோள் போட்டு குறியீடு போட்டாலும் அந்த இடத்துல போடும். மற்றது ஒவ்வொரு கலைக்கும் அவற்றிற்கு உரிய சில அடிப்படை பண்புகள் உள்ளன. இவ்வாக்கியத்தில் உள்ள வலுவை நீக்கி எழுதுக. என்ன வலு காணப்படுது? ஒவ்வொரு கலைக்கும் தனித்தனியே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மேல அல்லது பன்மையில சொல்லப்படும். ஒரு மேல சொல்லப்படும். அவற்றுக்கே என்பது அங்கே பன்மை. அதுதான் நாங்கள் மாற்ற போகிறோம். ஒவ்வொரு கலைக்கும் அதற்கே உரிய. அப்ப அங்கே அவற்றுக்கே இருக்கு. அதைத்தான் மாற்ற போறோம். அதற்கே இது சரி. ஆனால் வாக்கியம் தொடர்ந்து எழுத போறீங்க. ஒவ்வொரு கலைக்கும் அதற்கே உரிய சில அடிப்படை பண்புகள் உள்ளன. அந்த வாக்கியம் மீண்டும் எழுதவும். அதற்கே உரிய சில அடிப்படை பண்புகள் உள்ளன. மற்ற வினா வரை என்ற சொல் பேராகவும் வினையாகவும் வரும் வகையில் வாக்கியம் அமைக்குக. நீங்க எப்பொழுதும் அங்க கேட்கப்பட்டது பேராகவும் வினையாகவும் சொன்னால் முதலாவது பெயர் சொன்னால் வாக்கியம் போடுவோம். இரண்டாவது வினை சொல்லுக்குரிய வாக்கியம் அமைக்கவும். அப்ப வரை என்றால் என்ன அர்த்தம்? வருதல் வினை சொல், பெயர் சொல் மலையன். அப்ப என்ன போடலாம் நாங்கள்? வரையிலேறி குதித்தேன் நாட்டியமாகிறேன் அங்கே சொல்லப்படுகிறது ஒரு மலை என்ற சொல். மற்றது கமலா சிறந்த ஓவியம் வரைந்தால் அங்கே வினைச்சொல்லாக நாங்கள் முடிக்கப்படும். அப்போ ஒரு பேச்சொல் வினைச்சொல் அதே மாதிரி போட வேண்டாம். மாறி வினைச்சொல் மேலே போட்டு பேச்சொல் கீழே போட்டிங்கன்னு சொன்னால் நாங்கள் கீழே போடலாம். சரி போடணும். மண்டியில் நாங்கள் பிழையே போடலாம். அல்லாட்டி நீங்கள் பேருக்குரிய வாக்கியம் வாக்கியம் போடணும். வினைக்குரிய வாக்கியத்தை வினை போட்டு வாக்கியத்தை அமைக்கணும். பின்வரும் வாக்கியத்தில் காணப்படுகின்ற திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இவ்வாக்கியத்தில் செயற்பாடு வினை வாக்கியம் ஆக்குக. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. படுவிகுதி அங்கே இயற்றினார், இங்கே இயற்றப்பட்டது. இதுதான் செயற்பாட்டு வினை வாக்கியம். இதே போல உங்களுக்கு தன்வினை புறவினையாக மாற்றி சொல்லி கேட்டப்படும். தன்வினை வாக்கினை புறவினையாக மாற்றி சொல்லி கேட்டப்படும். தன்வினை வாக்கியம் தம்பி பந்தை உருட்டினான், புறவினை வாக்கியம் ஆக்குக. எப்படி மாற்றலாம்? தம்பி பந்தை உருட்டு வித்தான். பி போன்ற விகுதிகள் சேர்ந்து அங்கே என்னவா மாற்றுவோம்? புறவினையாக மாற்றக்கூடியதா இருக்கும். உங்களுக்கு இங்கே தரப்பட்டது இங்கே செய்வின வாக்கியத்தை செயற்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றி சொல்லிதான் இங்கே தரப்பட்டது. மற்றது பின்வரும் வாக்கியத்தில் காணப்படும் பேரடையாகும். சிறிய பூக்கள் தோட்டத்தில் அழகாக மலர்ந்துள்ளன. பூக்களுக்கு முன்னால வருகின்றதான் என்ன வருகின்றது? இங்க பூக்கள் பேச்சொல், பேச்சொல்லுக்கு முன்னால வருகின்றது அடை. அதனால பேரடை சிறிய. அப்ப அங்க அழகாக மலர்ந்துள்ளன. அழகாக என்ன? வினையடை. மலர்ந்துள்ளன வினைச்சொல், அழகாக வினையடை. உதை வந்தாட்ட போட்டியில் மாணவர்கள் வெற்றி பெற்றனர். மாணவர்களை அதிபர் பாராட்டினர். மேற்படி 2 வாக்கியங்களை இணைத்து ஒரே வாக்கியம் ஆக்குக. இணைப்பிடை சொற்கள் அங்கே கேட்கப்படவில்லை. 2 இணைத்து ஒரே வாக்கியம் ஆக்க போறீங்க, பிரியக்கூடாது. அதனால் நாங்கள் எழுத போறோம். உதை பந்தாட்ட போட்டியில் மாணவர்கள் வெற்றி பெற்றதனால்
அதிபர் பாராட்டு. சரியா? அங்க வெட்டி வைத்ததனால் வந்து அப்படியே சேர்த்து வந்து முடியும். அதிபர் பாராட்டினர் ஒரே வாக்கியமாக இங்கதாக விளங்க ஒரு வேறு சொற்களை தருக, ஒரு சொல்லை தருக. நேர்முகம் என்றால் என்ன? செவ்வி காணல், பேட்டி காணல், நேர்காணல். செவ்வி காணல் இது அவங்க தான் கேட்கப்பட்டிருக்கு. பேட்டி காணல் இதுதான் இருக்கிறது. நேர்முகம். நேர்முகம் வர்ணனை என்றால் என்ன? ஒரு நிகழ்வு நிகழ்ச்சி தொடர்பாக நேரடியாக சென்று அதனை வர்ணிப்பார். ஆணையத்தில் நடைபெறுகின்ற ஒரு தேர் திருவிழா நேரடியாக சென்று வர்ணிப்பார். பாடசாலை நடைபெறுகின்ற விளையாட்டு போட்டி மற்றும் கிரிக்கெட் போன்றவை எல்லாம் நேரடியாக சென்று அது நேர்முக வர்ணனை. இங்கே கட்டப்பட்டது நேர்முகம், அது பேட்டி காணல் அல்லது செவ்வி காணல். அடுத்த பிள்ளைகள் கட்டுரை பகுதி. கட்டுரைக்குரியது உங்களுக்குரிய தலைப்பு தரப்பட்டிருக்கு, விளங்கப்படுத்த தேவையில்லை நினைக்கிறேன். மற்றது மூன்றாவது சுருக்கம். சுருக்கத்தை கவனிங்க, வாசிச்சுட்டு அதுக்கு 40 அல்லது 45 சொற்கள்ல சுருக்கி எழுதுங்க. யாராவது ஒரு ஆளை வாசிக்க விடணும். உண்மை தெரிவு செய்து ஏறத்தாழ 250 சொற்கள் அமையுமாறு கட்டுரை எழுதுக. நாட்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் தாராளமாக உற்பத்தி செய்யப்பட வேண்டும் என்பது உண்மையே. அதற்காக விளைச்சலை பெருக்கும் செயற்கை பசலைகளை பயன்படுத்துவது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆகையால் இயற்கை பசலை உபயோகிப்பதே ஆரோக்கியமானதாகும். இது தொடர்பான விளக்க கட்டுரை எழுதுக. அப்ப நாங்கள் விளக்க கட்டுரைக்கு இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? செயற்கை பசலை விட இயற்கை பசலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு அதனால விவசாயம் மேற்கொள்கின்ற நிலைமைகளை இங்க எடுத்து காட்ட வேணும். அதுக்கு சட்டம் அமைச்சிங்கன்னு சொன்னால் சட்டத்துக்கான புள்ளிகள் அங்கே 2 புள்ளிகள் வழங்கப்படும். இயற்கை பசலை என்றால் என்ன, செயற்கை பசலை அதனால பயன்படுத்துகின்ற பயன்களவை, அவற்றால் கிடைக்கின்ற தீமைகளவை சேர்ந்து அதனை முடித்து தனித்தனி பகுதிகளாக கொண்டு முடிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். மற்றது மக்களை பெரிதும் கவர்ந்துள்ள ஊடகங்களில் தொலைக்காட்சி முக்கியமானதாகும். அதில் பல்வேறு அலைவரிசைகள் ஊடாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படுகின்றன. அந்த நிகழ்ச்சிகளால் நன்மைகளும் ஏற்படுகின்றன என கருதி இருவருக்கு இடையிலான ஒரு உரையாடல் தயாரிக்கிறார். இப்ப மக்களை பெரிதும் இன்றைய காலகட்டத்தில் கவர்ந்துள்ள ஒரு ஊடகம் தொலைக்காட்சி. இந்த தொலைக்காட்சியால் கிடைக்கின்ற நன்மைகள் தீமைகள், ஒருவர் நன்மை சொல்வதாகவும் மற்றவர் தீமை சொல்வதாகவும் கொண்டு போய் அதிகளவு நன்மை கிடைப்பதாகவும் கூறி முடிக்கக்கூடிய வகையில் உரையாடல் வடிவில் சென்று அமையவும். இருவருக்கு மேற்பட்டோர் அங்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கலாம். மற்றது என்ற பொருளாதார நெருக்கடிகளுக்குள் முகம் கொடுத்துள்ள நமது நாடு அதிலிருந்து மீள்வதற்கு வெளிநாட்டு உதவிகளை எதிர்பார்ப்பதை விட உள்நாட்டு வருமானத்தை பெருக்குவதே சிறந்த வழியாகும். நமது நாட்டை பொறுத்தவரையில் சுற்றுலாத்துறை மிகவும் வாய்ப்பானதாகும். சுற்றுலா பயணிகளின் வருகை அவசியமாகும். இந்த விடயத்தை வலியுறுத்தி ஒரு மேடை பேச்சு. அப்ப நீங்க மேடை பேச்சு கூறுகின்ற பொழுது மேடை பேச்சு அவையோருக்கு வணக்கம் செலுத்தவும். வணக்கம் செலுத்தி எதை பற்றி பேச போறீங்களோட தலைப்பு நீங்கள் அந்த விடயத்துல சொல்ல வேண்டும். சொன்னா பிறகுதான் அதை நீங்க என்ன செய்வீங்கள்? எங்களுடைய பொருளாதார நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி வீழ்ச்சிக்கான காரணங்கள் அவை தொடர்பாக நாங்கள் மேலும் அந்த வளர்ச்சி அடைவதற்குரிய வருமானத்தை பெறும் நோக்கு சுற்றுலா பயணிகளுடைய வருகை. அந்த வருகையை கூட்டுவதனால் எந்தெந்த இடங்கள் சுற்றுலா பயணிக்கூடிய இடங்கள் இலங்கையில பிரசித்தி பெற்று காணப்படுகின்றது, அவற்றுக்கு அந்த இனி நாடுகளின் வரவுகையை அதிகரிக்க செய்வதன் மூலம் பயணப்படலாம், அதிகளவு பணத்தை பெற்றுக் கொள்ளலாம். நாட்டுடைய பொருளாதார விருத்திக்கு ஓரளவு உதவி செய்யும் என்ற வகையில் விருத்தி செய்யும் வகையில இதை நீங்க ஒரு மேடை பேச்சாளர் சொல்லி கூறி முடிக்கலாம். நான்கவன் கல்வியில் எவ்வளவு கெட்டிக்காரன் ஆகினான், போதை வசதி என்னும் அரக்கனால் அவன் சீரழிக்கப்பட்டான்.
ஆனால் அவன் அடைந்த துன்பங்களும் அவமானங்களும் சொல்லில் அடங்கா. ஆயினும் மறுவாழ்வு பெற்றான் என்னும் வகையில் சிறுகதை. நல்ல கட்டிக்காரன். அவனுடைய நண்பர்களுடைய சேர்க்கையின் காரணமாக அவன் போத வஸ்துக்கு அடிமையாக்கி இன்றைக்கு என்ன செய்து விட்டான். அதனால மெதுவாக அவனுடைய கல்வியுடைய வீழ்ச்சி, பழக்க வழக்கங்களும் கெட்ட பழக்க வழக்கங்கள் சென்ற ஒரு மாற்றங்கள், அதன் பின் நீண்ட காலத்தின் பின் அவன் அவற்றிலிருந்து விடுபடுகின்றான். மீண்டும் கல்வியை தொடருகின்றான். இன்றைக்கு நல்ல ஒரு இடத்துல இருக்கின்றான் என்ற வகையில் உங்களுடைய சிறுகதை. அவன் வாழ்ந்த ஒரு கிராமம், அந்த கிராமத்தினுடைய வர்ணனை, அவன் பட்ட துன்பங்கள், அவனுடைய வறுமை போன்றவற்றை எடுத்து காட்டுவீர்கள். கல்வி கற்க சென்றது, அதனால் ஏற்பட்ட நண்பனுடைய சேர்க்கை, இதனால் அவன் எந்த விதத்தில் அவன் கெட்டளித்தான், மீண்டும் மறுவாழ்வு வைத்தான் என்ற வகையில் அந்த சிறுகதை சிறுகதை எடுத்தீங்கன்னா அது அமையக்கூடியதாக இருக்கும். மற்றது சுருக்கம். மூன்றாவது 40 அல்லது 45 சொற்களில் அமையுமாறு சுருக்கம். இதனை உலகம் பல வழிகளில் பயன்படுத்துகின்றது. போக்குவரத்து சாதனங்களில் விஞ்ஞானம் புதுமையாக உதவியுள்ளது. இசையும் நாடகம் பலருக்கு பயன்படுத்தும்படியாக வானொலி, தொலைக்காட்சி முதலிய கருவிகளை விஞ்ஞானம் படைத்துள்ளது. உலகின் இயல்புகளை, பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறியவல்ல செய்மதிகளை அது தந்துள்ளது. இவ்வாறு அறியும் கலைகள் உலகெங்கும் பெற உதவுகின்ற விஞ்ஞானமே மக்களை பேரழிவுக்குள் தள்ளிவிடும் பெரும் போர்களுக்கு காரணமாகவும் உள்ளது. வேலும் வாழும் கொண்டு எவரேனும் போர் செய்து மடிவாரானால் உலகம் இவ்வளவு கலங்க வேண்டினார். ஆனால் விஞ்ஞானம் தோற்றுவித்துள்ள அதன் நவீன ஆயுதங்களும் அணுகுண்டுகளும் விமானங்களும் நச்சு புகைகளும் அனைத்துலக மக்களையும் இரவும் பகலும் நடுங்கச் செய்கின்றன. மக்கள் உயிர்களை பறிப்பதில் முன்னன்று அழிவு செய்யும் விஞ்ஞானம் மக்களை காப்பதற்கு உதவி செய்கின்றதா எனவும் எண்ணுதல் வேண்டும். பெரிய வைத்தியசாலைகள் சென்று சுற்றி பார்த்தால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை அறிய முடிகின்றது. அறுவை சிகிச்சை கருவிகள், நோய் வலியை குறைப்பதற்கான மாத்திரைகள், நோய் கண்டறியும் கருவிகள் முதலியவற்றால் விஞ்ஞானம் செய்துள்ள அழகிய சுகாதார பணிகளை காண்கின்றோம். இவை விஞ்ஞானத்தின் முன்போக்கை பறைசாற்றுகின்றன. ஆயினும் பயனென்ன? சமுதாயத்தில் விஞ்ஞானம் அமைதியையும் மகிழ்ச்சியையும் விளைக்கிறதா? இல்லையே. விஞ்ஞானத்தை விடவும் விழுமியமை உணர்வை உலகத்துக்கு அவசியமாகும். அதுவே மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்தும். இங்கே சொல்லப்பட்ட விடயம் விஞ்ஞானத்தால் ஏற்பட்ட வளர்ச்சியும் அந்த வளர்ச்சியால் கிடைத்த நன்மைகளும் தீமைகளும் அங்கே சுட்டிக்காட்டும். இவற்றை கருத்தில் கொண்டுதான் நாங்கள் இதை சுருக்க போறோம். முதலாவது கவனிச்சிங்கன்னு சொன்னால், விஞ்ஞானம் மிகச்சிறந்த அறிவியல் கலையாகும். உலகம் பல வழிகளில் பயன்படுத்துகின்றது. போக்குவரத்து சாதனங்களில் விஞ்ஞானம் புதுமை காண உதவி உள்ளதா? இவற்றில் நாங்கள் பார்த்தோம்னா முதலாவது எழுதலாம், அறிவியல் கலையாகிய விஞ்ஞானத்தை கலையாகிய விஞ்ஞானத்தை உலகம் பல வழிகளில் பயன்படுத்தி வருகின்றது. அங்கு சொல்லப்பட்ட விடயம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கவனித்து எழுத வேணும். விஞ்ஞானம் மிகச்சிறந்த அறிவியல் கலையாகும். இதனை உலகம் பல வழிகளில் பயன்படுத்துகின்றது. அதை பார்த்தோம்னு சொன்னால், போக்குவரத்து சாதனங்களில் விஞ்ஞானம் புதுமை காண உதவியுள்ளது. இசையின் நாடகம் பலருக்கு பயன்படுத்தும்படியாக வானொலி, தொலைக்காட்சி முதலிய கருவிகளில் விஞ்ஞானம் படைத்துள்ளது. உலகின் இயல்புகளையும் பிரபஞ்சத்தின் இரகசியங்களையும் அறியவல்ல செய்மதிகளையும் அது
தந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இங்க சொல்லப்பட்டது அறிவியல் கலையாக விஞ்ஞானத்தை உலகம் பல வழிகளில் பயன்படுத்தி வருகின்றது. 2வது வசனம் மொழியினால் அறிவும் கலைகளும் பரவ உணவும் விஞ்ஞானம் பயன்படுத்தப்பட்டது. இங்கே பல வழிகளில் பயன்படுத்தப்படுவது சேர்த்துட்டாங்க. பேரழிவை உண்டாக்குவதற்கு காரணமாகின்றது. அதனுடைய வளர்ச்சி இருந்த பொழுதெல்லாம் அந்த வளர்ச்சியின் காரணமாக எங்களுக்கு எது தருகின்றது? அதனுடைய பேரழிவையும் தருகின்றது. மேலும் பாருங்க, இவ்வாறு அழிவுக்கு காரணமாக உள்ள விஞ்ஞானம் அழிவுக்கு காரணமான விஞ்ஞானம் அரிய மருத்துவ பணிகளையும் செய்வதன் மூலம் இதனுடைய வளர்ச்சியை நாங்கள் பார்த்து பெரிய பெரிய வைத்தியசாலைக்கு சென்று அங்கு சொல்லப்பட்டதை அந்த வைத்தியசாலைக்கு சென்று சுற்றி பார்த்தால் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி அறிய முடிகின்றதா. அறுவை சிகிச்சை கருவிகள் அதெல்லாம் கம போட்டது அதனுடைய வைத்தியசாலைகளுடைய காட்சி அங்கு சொல்லப்பட்டபடியா. நோய் வலியை குறைப்பதற்கான மாத்திரைகள், நோய் கண்டறியும் கருவிகள் முதலியவற்றால் விஞ்ஞானம் செய்த அரிய சுகாதார பணிகளை காண்கின்றோம். இவை விஞ்ஞானத்தின் முற்போக்கை பறைசாற்றுகின்றன. அதுதான் அங்கே போட்டனால் அரிய மருத்துவ பணிகளை செய்வதன் மூலம் உயிர்களை காக்கின்றது. உயிர்களை காக்கின்றது. ஆயினும் அதனுடைய பயன் என்ன? சமுதாயத்தில் விஞ்ஞான அமைதியும் மகிழ்ச்சியும் விளைகின்றதா வினாக்கள். அதை நாங்கள் சுருக்கலாம். இல்லையே, விஞ்ஞானத்தை விட விழுமிய உணர்வே உலகத்திற்கு அவசியமாகும். அதுவே மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துமா. அப்ப நாங்கள் இதை சுருக்க போறோம். இத்தகைய விஞ்ஞானத்தினால் கிடைக்காத மன அமைதியும் மகிழ்ச்சியும் மெய்யுணர்வால் கிடைக்கின்றன. சுருக்கம். நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டபடி இல்லாமல் செய்யலாம். கமகம போட்டு ஒரு சொற்கள் ஆக்கினால் அது ஒரே சொற்கள் ஆக்கலாம். வர்ணனைகள் இருந்தால் அவற்றை குறைத்து சொல்லலாம். மிகவும் பிரதானமான முக்கிய விடயத்தை நீங்கள் முன்வைக்க வேண்டும். 40, 45, 46, 47 வரையும் சொற்கள் செல்லலாம். இதெல்லாம் சுருக்கத்திற்குரிய விட. தொடர்ந்து 4வது கேள்வி அதுக்குரிய விடயம் மட்டும் அழுகும்.